இன்றைய ஒரு நிமிட வேத தியானம். உன் தானியம் உனக்குத்தான். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் என்று ஏசாயா 62:8 வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, இனி நான் உன் தானியத்தையும் உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சை ரசத்தையும் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். இன்று கூட நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் காசு பணம் எங்கேயோ போகிறது என்று நமக்கே தெரியவில்லை. ஓட்டை பையில் போட்ட காசை போல வாங்கும் பணம் எல்லாம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. யார் யாருக்கோ பணம் போகிறது. இஎம்ஐ, லோன், இது அது என்று போய் மாதம் தொடங்கி 10ஆம் நாள் கையில் பணம் இல்லாமல் போகிறது. இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த 2024 உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். கஷ்டப்பட்டு உழைக்கும் பணம் மற்றவர்களுக்கு போவதில்லை. என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். ஆமென்.